ராசி சக்கரத்தில் 5வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. நல்ல ஒரு தெளிவு, வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா 12 ராசிகள்லேயே இந்த சிம்ம ராசி என்பவர்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து தான் இறங்குவாங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க மாட்டாங்க. இவங்க ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த சிம்மராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா நவகிரகங்களுடைய ராஜாவையே அதிபதியாக கொண்டவங்க இந்த சிம்மராசி என்பவர். நெருப்பு ராசி, அதனாலேயே என்னமோ இவங்களுடைய முடிவுக்கு யாருமே ஈடுகட்டவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தெளிவாக பிளான் போட்டு திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்கக்கூடியவங்களை அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளை அனுசரித்து போகக்கூடியவங்க, தலைமை பொறுப்பு தலைமைத்துவம்லாம் இவங்களுக்கு தேடி போகணுங்கிறதுல இவங்களை தேடி வந்து அமையும். ஒரு சிம்மராசி என்பர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுடைய சொல் செயல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சொல்கிறது தான் செய்வாங்க, செய்கிறதான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்க தெரிந்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. என்ன ஒன்று, திடீர்னு எதிர்பாராமல் செலவுகள் கொஞ்சம் வரும். போதுமான வருமானம் இல்லாமல் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றபடி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக சாதிக்க முடியாத இருந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. அதற்கு உங்களுடைய நண்பர்கள் பக்கபலமாக இருந்து நீங்கள் சாதிக்கிறதுக்கு உத்வேகமாக ஒரு தூண்டுகோலாக அவங்க இருப்பாங்க. அதன் மூலிமா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டே இருக்கேன், எனக்கு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு ஓஞ்சி உட்கார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் டக்குன்னு அமையும். அதற்கு உங்களுடைய உறவுகளோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் அவங்க மூலிமா ஒரு சிலருக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல இடத்துல வரன் அமைகிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனமாக ஏதாவது கும்பாபிஷேகம் அல்லது ஏதாவது சிறப்பு வழிபாடுகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் ஒரு அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கேன், ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நிறைய எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலைக்கு செல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக பணி நிரந்தரத்துக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்து முடிச்சிடுங்க. இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுங்க. மற்றபடி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்டிங்கனாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்காது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடுமையாக உழைச்சிங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை ஈட்ட முடியும், நஷ்டம் எதுவும் ஏற்படாது. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த சிம்மராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. சக வியாபாரிகளால் மறைமுகமாக ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். என்ன ஒன்று, திடீர்னு குடும்பத்துக்குள்ளே திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேலையை கரெக்டாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். உறவுகளாலேயும் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் மனதை ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மனதுக்குள்ளே ஒரு அமைதி பிறக்கும். அமைதி பிறந்துச்சுன்னா கொஞ்சம் தெளிவாக முடிவெடுப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மனக்குழப்பமாக இருக்கக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மன வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். வாரம் முதல் பகுதியை விட கடைசியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமையும். ஏன்னா
சுக்கிரன் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதனால பண பிரச்சனை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்காது. பெரிய அளவில் எதுவும் பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறதுனால சூரியனோடு இணைந்திருப்பதனால வீடு மனை இதெல்லாம் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில் திடீர்னு பதவி உயர்வோ அல்லது கூடுதல் பொறுப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாததுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சிலர்கிட்ட இந்த உதவி கேட்டிருப்பீங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு, நான் இந்த செலவு இருக்குது, நான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு. இப்போ போய் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா, ஐயோ என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கை வச்சுருவாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். யாரையுமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதோடு கூட வேலையை கூட யாருக்கிட்டே உங்களால் மனசை ஒரு ஈடுபடுத்தி ஒரு வேலையை கரெக்டாக முடிக்க முடியல, சரி இவங்கக்கிட்ட கொடுத்து அந்த வேலையை கரெக்டாக செய்ய சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேறவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைப்பீங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்களே செய்யுங்க. அடுத்தவங்ககிட்ட கொடுத்து அவங்க மூலியமாக ஏதாவது மனக்கசப்பு வர்றதுக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை, சர்ம நோய் சம்பந்தமான பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும், நல்ல பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி என்பவர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுடுவாங்க. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்வது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். முடிந்தால் இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு மண்டல விரதம் இருந்து ஐயப்பனை வழிபடுறதன் மூலிமா அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். வீர சிம்மராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால செயலில் மட்டும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை கரெக்டாக முடிக்க முடியாமல் போராடி கடைசி நேரத்தில் தான் அதை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும். 7ஆம் இடத்துல ராகும் சனி இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்பு, சண்டை சச்சரவுகள், மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப பொறுமையாக இருங்க. அவசரம் காட்ட வேண்டாம். வேகமும் தேவை, விவேகமும் தேவை. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வேகத்தையும் விவேகத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொரு முடிவையும் எடுங்க. அவசரப்பட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிரன் ஆட்சியாக செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். மனதில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் அப்பப்போ வரும். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது குடும்ப உறவுகளால் ஏதாவது இடர்பாடுகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுடைய நிம்மதியை கொஞ்சம் குறைக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய பகவான் உங்களுடைய செல்வாக்கை படிப்படியாக உயர்த்துவார். இழுபறியாக இருந்த வேலையை டக்குன்னு செய்து முடிக்க வைப்பார். எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள், அதோட கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதை எப்படி சமாளித்தா அந்த இடர்பாடுகளை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுப்பார். அதன் மூலிமா அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். சக ஊழியர்கள் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு உதவி
உதவிகரமாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வாரமாக தான் வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஐயப்பன் வழிபடுங்க, நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதோடு கூட இந்த கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை தீப வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதையும் செஞ்சு பாருங்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.